வியூஸ் வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்க சிந்து பைரவி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் சிந்துவை கூப்பிட்டு என்ன பண்ணுறாங்க, அங்கே உள்ள வக்கீல் வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் 2 பேரும் வந்து கணவன் மனைவியாக வாழ ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கு இல்லை அப்படின்ற ஒரு பதிலை வந்து சொல்கிறாங்க சிந்து. இதை கேட்டதும் அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்பவே ஆச்சரியமாக பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. சிந்து இந்த பதிலை சொன்னதும் இன்னொரு பக்கம் ஸ்னேகா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இந்த தருணத்தில் ஜட்ஜ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ கணவன் மனைவியாக வாழ ஆரம்பிக்காத இவங்களை வந்து பிரித்து வைக்கிறதா நல்லது. 3 வருஷம் வந்து சிவாவே வந்து ஒத்துக்கிறாரு, ஸ்னேகாவை வந்து விரும்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒரு தருணத்தில் இவங்க 2 பேரையும் வந்து சேர்த்து வைக்கிறது தான் நல்லது அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஒரு முடிவு தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு சிவா என்ன பண்ணுறாரு, எனக்கு இதில் வந்து விருப்பம் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் கிட்ட சொல்கிறாங்க. அதான் என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற தருணத்தில், இல்லை எனக்கு ஸ்னேகாவோட சேர்ந்து வாழ விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இந்த தருணத்தில் சிவாவை எல்லாரும் வந்து தவறாக பேச ஆரம்பிக்கிறாங்க. அதாவது காதலிக்கவும் செய்கிறீங்க, அதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி வந்து சிவா மேலே தப்பு இருக்க மாதிரி வந்து நிறைய பேர் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த சிந்துவால் தாங்கிக்க முடியல. சிவா வந்து தப்பாக பேசுகிறது அவங்களால ஏற்றுக்கவே முடியல. இந்த ஒரு சமயத்தில் எல்லா உண்மைகளையும் வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சிந்து வந்து முடிவெடுக்கிறாங்க. ஏற்கனவே தான் பண்ண தப்புனால சிவா ரொம்பவே வந்து நிறைய கஷ்டப்பட்டுட்டாரு, நிறைய இடத்துல அசிங்கப்பட்டு இருக்காரு. இனிமேலும் வந்து அவரை வந்து அசிங்கப்படுத்தக்கூடாது அப்படின்னு நினச்ச சிந்து என்ன பண்ணுறாங்க, உண்மை எல்லாத்தையும் நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறாங்க, உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு வந்து நிற்கிறாங்க. அதுக்கு முன்னாடி சிவா கிட்டேயும் பார்த்தீங்கன்னா, என்னை மன்னிச்சிடு டாக்டர், எல்லா உண்மையும் வந்து நான் இப்போ சொல்லி ஆகணும், அப்போ தான் வந்து இதுலேருந்து நான் உன்னை காப்பாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு சிவா கிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்ட சிவா பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாளாக வந்து மறைச்ச உண்மை இதுக்கப்புறம் வந்து சொல்ல தேவையில்லை, இதனால் வந்து அதிகமாக பாதிக்கப்பட போகிறது உங்கள் வீட்டில் உள்ளவங்களும் எங்கள் வீட்டில் உள்ளவங்களும் மட்டும்தான். தயவு செய்து சிந்து நான் சொல்கிறத கேளு, இந்த உண்மையை சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு சிவா எவ்வளோ வந்து எடுத்து சொல்கிறாங்க. இல்லை டாக்டர், நீ கஷ்டப்படுறதை என்னால் பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்ச சிந்து என்ன பண்ணுறாங்க, சொல்ல போகிறாங்க. சமயத்தில் திடீர்னு ராம் அந்த இடத்துக்கு வந்து நிற்கிறாங்க. ராமை பார்த்ததும் ஸ்னேகாவுக்கு ஒன்றுமே புரியல. இவன் எதுக்காக இங்கே வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி ரொம்பவே பதட்டத்தோடு வந்து நிற்கிறாங்க. இந்த இடத்துல கொஞ்சம் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜு வந்து கேட்குறாங்க. பேசுனதுக்கு அப்புறமா உங்களுக்கு எல்லா உண்மைகளும் வந்து வெளிப்படும் அப்படின்ற மாதிரி வந்து ராம் சொல்கிறாங்க. பயத்தோட இருக்க ஸ்னேகா என்ன பண்ணுறாங்க, எதுக்கு தேவையில்லாமல் மற்றவங்களாம் வந்து விசாரிச்சுட்ருக்கீங்க, விசாரிக்க வேண்டியவங்களை விசாரிங்க, சிந்துவை கூப்பிட்டு விசாரிங்க அப்படின்ற மாதிரி வந்து ஸ்னேகா சொல்கிறாங்க. நிமிஷம் இருங்க ஸ்னேகா, அவர் என்ன தான் சொல்ல வரான்னு சொல்லிட்டு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஜட்ஜும் வந்து அனுமதி தராங்க. அதுக்கப்புறமா ராம் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. நாங்களே இந்த ஸ்னேகா என் ஃப்ரெண்டை வந்து உயிருக்குயிராக வந்து காதலிச்சாங்க, கல்யாணமும் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இதுக்கப்புறமா பெட்டரான ஒரு ஆள் கிடச்சதும், அதாவது சிவா டாக்டர் இவர் கிடச்சதும் ஃப்ரெண்டை விட்டுட்டு இவரை வந்து காதலிக்க ஆரம்பித்தாங்க இந்த ஸ்னேகா. என் ஃப்ரெண்டு ரொம்பவே மோசமான ஒரு நிலமையில இருக்காங்க, இது எல்லாத்துக்குமே காரணமானவங்க இந்த ஸ்னேகா தான். இப்போ எதுக்காக இந்த டாக்டரே சுற்றி சுற்றி வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து வச்சு நடத்துகிறாங்க. இது எல்லாத்தையுமே வந்து பொறுப்பாக எடுத்து நடத்துகிறது இந்த டாக்டர் சிவா தான். டாக்டர் சிவாவில் தான் இந்த ஹாஸ்பிட்டலே பார்த்தீங்கன்னா நம்பர் 1 இடத்துல இருக்குது. இதுக்கப்புறமா வந்து சிவா விட முடியாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் ஸ்னேகா வந்து காதலிக்கார மாதிரி நடிச்சிருக்காங்க. அதெல்லாம் சரிதான்ப்பா, இது எல்லாத்தையும் நாங்கள் எப்படி நம்புறது அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜு கேட்கும்போது அதுக்கான ஆதாரத்தை வந்து எல்லாத்தையும் வந்து எடுத்து காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் வந்து விரும்பினது ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் வந்து சமர்ப்பிக்கிறாங்க கோர்ட் முன்னாடி. ஃப்ரெண்டை வந்து மிரட்டி வச்சுருக்காங்க, ரொம்பவே ஆபத்தான ஒரு நிலமையில தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காரு. நீங்கள் நம்பலனா இந்த ஆடியோ வந்து கேட்டு பாருங்கள். தன்னோட மகளுக்காக அவங்க அப்பா வந்து எவ்வளோ பணம் வந்து கொடுத்துருக்காங்க, ஒன்றை மறந்துட்டு உன்னோட வேலையை பார்த்துக்கிட்டு போ, இல்லைனா நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தடவை வந்து எங்களை மிரட்டியிருக்காங்க. ஆனால் என் ஃப்ரெண்டு ரொம்பவே பாவங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டுருக்காரு ராமும். இது எல்லாத்தையுமே கேட்டதுக்கப்புறமா சிவாவுக்கு மட்டும் இல்லைங்க, சிவா சுற்றி உள்ளவங்களும் பார்த்திங்கன்னா பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. இவ்வளோ மோசமானவளா இந்த ஸ்னேகா அப்படின்ற மாதிரி தான் வந்து யோசிக்கிறாங்க. நம்ம இப்படியெல்லாம் வந்து சொல்கிறத பார்த்த ஸ்னேகா, இவன் சொல்கிறது எல்லாமே பொய்யுங்க, இது எல்லாமே வந்து ஜோடித்த ஒரு பொய்யான ஒரு தகவல் அப்படின்ற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. சிவாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இந்த சிந்துவுக்கு விருப்பம் இல்லை, அதனால தான் ஏதேதோ வந்து யார் யாரையும் கூப்பிட்டு வந்து இது மாதிரிலாம் பேச வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து ஸ்னேகா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. எல்லா ஆதாரங்களையும் வச்சு பார்க்கும்போது ஸ்னேகா மேலே தான் தப்பு அப்படின்ற மாதிரி ஜட்ஜும் ஒத்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, பேசிகிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் சிந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. சிந்து குடும்பத்தில் உள்ளவங்களும் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு பக்கம் மகா பார்த்திங்கன்னா, என்னடா இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்தோடு இருக்காங்க. தருணத்தில் ஸ்னேகாவை பார்த்த சிவா என்ன சொல்கிறாருன்னா, அட்லீஸ்ட் மற்ற விஷயங்களில் தான் ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன்னு பார்த்தா கடைசியில் என்னை லவ் பண்ணது கூட ஒரு பொய்யான விஷயமா தான் இருந்திருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முகத்தை பார்த்து காரி துப்புற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காரு சிவா. யாருக்கு தான் உண்மையாக இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகாவோட முகத்திலேயே கிழிக்கிற மாதிரி வந்து சிவா ரொம்பவே சூடு கொடுக்குற மாதிரி வந்து பேசுகிறாரு. இவ்வளோ கஷ்டப்பட்டு எதுவுமே பண்ண முடியாமல் போயிடுச்சு அப்படின்ற வருத்தத்தில் வந்து ஸ்னேகா இருக்காங்க.
அப்புறமா சிவா எப்படி அந்த ராம வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க, ஸ்னேகா பற்றின உண்மை எப்படி சிவா வந்து தெரிஞ்சுக்கிட்டு கோர்ட்டில் வந்து எல்லார் முன்னாடியும் வந்து ஆதாரத்தை கொண்டு வந்து நிறுத்தினாரு, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாங்க. அதுக்கு மறக்காம நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.